Hi students, welcome to our channel. Now we are going to see something from wave optics. As you know, it is in class 12. Wave optics, what we are going to see in particular, we are going to see something called the polarization of light. It's a very important concept, right? Polarization, what is polarization, how we can polarize a light, all those things we'll be seeing, right? Now, let us see what is polarization. Polarization, what is polarization? Basically, what is a light ray? Light ray is said to be what's a light waves propagate as transverse electromagnetic waves. In other words, it has more the electric field as well as a magnetic field. அதில் ரெண்டுமே இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு, ரைட்டா? இப்போ பார்ப்போம். மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஆஃப் லைட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the distance between two crust is taken as wavelength. நமக்கு நல்லாவே தெரியும். So as you know, there are two fields. One is your electric field, the other one is your magnetic field. இந்த மூணாவது arrow என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it denotes the direction, right? So this is the direction in which the light ray is propagating. இதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிறது என்ன சார், மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன் அதர் வேர்ட்ஸ், இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, இந்த டைரக்ஷனில் இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன் விச் த லைட் ரே ப்ரொபகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே கீழே இருக்குன்னா இது இப்படி இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே கீழே ஆசிலேட் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி ஆசிலேட் ஆகுது, இந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது. அண்ட் த லைட் ரே ப்ரொபகேட்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், இந்த பக்கமாக போகுது, ரைட்டா? கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்க, இது. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் திங். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்படி மேலே போகுது, மேலே கீழே இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லைன்னா இந்த வேவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்னன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டல், இப்படி வந்துட்டு இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வருது, ரைட்டா? புரியுதுங்களா? பேரலல் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அண்ட் the other one is called as perpendicular to the plane of paper. இது பேப்பர்னா அதுக்கு பேரலாக போகிறது ஒரு ஃபீல்டு, பெர்பெண்டிகுலராக போகிறது இன்னொரு ஃபீல்டு. திஸ் இஸ் வாட் யூ கால் as, நிறைய வாட்டி புக்கில் வரும், parallel to the plane of paper, perpendicular to the plane of paper. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I'm just telling you once again. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் எதை குறிக்குது அப்படின்னா டைரக்ஷன் இஸ் given by this. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த டயக்ராம். ஸோ இதில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு லைட் வேவ்ல ரெண்டு ஃபீல்டு இருக்குது, ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன், இது மூணுமே எப்படி இருக்குன்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், ரைட்? திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் அ லைட் ரே. லைட் ரேனா என்ன அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் போவோம். இதில் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி எலக்ட்ரிக் வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. the magnitude of electric vector will always be larger than compared to that of your magnetic vector. So electric vector E is given as CB, where C is called as velocity of light. As you know, it is 3 into 10 power 8 meter per second, right? So electric vector is what, sir? Velocity of light into magnetic vector. In other words, C is equal to, sir, E by B. Velocity of light, C is equal to E by B. அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கலாம், right? Now, let's go to the next slide. Basically, what is our eye? Eye only responds to these electric வெக்டார் அண்ட் நாட் ஓவர் மேக்னெட்டிக் வெக்டார். ரொம்ப அதுக்கு ரிசல்ட் கொடுக்குறதோ ரொம்ப ரியாக்ட் பண்ணுறதோ எலக்ட்ரிக் வெக்டார் தான். ஐ இஸ் மெயின்லி அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் வெக்டார். ஸோ ஜென்ரல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லைட் ரே என்ன எடுத்துக்கிறோம்னா, we take it as electric field oscillation. Light is generally taken as electric field oscillation. Okay sir, now let's so it's a colorful diagram. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் தப்பில்லை, லைக் பண்ணுங்க. நான் இதில் இந்த எல்லோ டயக்ராம் ஒன்று இருக்குது, எல்லோ கலரில் இப்படி ஒரு வேவ் வருது, அது அப்புறம் இது ஹரிசாண்டலாக இன்னொரு வேவ் வருது. ஸோ இது எலக்ட்ரிக் வேவ், இது வந்து என்ன மேக்னெட்டிக் வேவ், இது வந்து டைரக்ஷன் எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, a change in magnetic field will produce an electric field and a change in electric field will produce a magnetic field. In other words, it is self-sustaining. தன்னிச்சையா தானா சுயமா சஸ்டைன் ஆகி போகக்கூடிய ஒரு இதுதான் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு லைட் வேவ் பற்றி. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் செல்ஃப் ப்ரொபகேட்டிங் அப்படின்னு என்ன, தன்னால தன்னிச்சையா முன்னேறி செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் செல்ஃப் ப்ரொபகேட்டிங் டிவைஸ் காம்போசிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நவ் changing in electric field, any changes in electric field will produce a change in magnetic field. So the change in magnetic field will produce a change in electric field. Sir, electric field change ஆகிறதால magnetic field produce ஆகுது, magnetic field change ஆகிறதால electric field produce ஆகுது. அப்போ இது செல்ஃப் ப்ரொபகேட்டிங், தன்னால போக முடியும் அப்படிங்கிறது தான் மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் அபவுட் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுறதால மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுறதால எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது. இது செல்ஃப் ப்ரொபகேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Now let us see what is an unpolarized light. Unpolarized light அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இது ஒரு ஏரோ மார்க், இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். நிறைய பிளேன்ஸ் இருக்கு, பாருங்க நிறைய பிளேன்ஸ் இருக்கு, உங்களுக்காக கலராக பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அபவுட் அன் அன்போலரைஸ்ட் லைட். நிறைய பக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதா வந்து என்ன
unpolarized light. ஸோ இந்த மாதிரி டாட் போட்டால் இது unpolarized light ஆனால் கிடையாது, இது polarized light. The symbol for unpolarized light is always denoted by a star. இது ஒரு plane of vibration, இது ஒரு plane of vibration, இது ஒரு plane of vibration. Now let us see about, next go to the next slide and let us see about plane polarized light. What is plane polarized light? Na ஒரு light ray இருக்கு. So light ray la when it passes through an analyzer, then this is how the light ray emerges. Okay, so this is the symbol of polarized light. So here what happens is that the polarized light oda electric vector, the vibrations of electric vector are perpendicular to the direction of wave. Appadina you have to denote by this symbol, that is a straight line with arrows pointing upward and downward. மேலையும் கீழையும் பாற மாதிரி வந்தது அப்படினா this is called as what sir? Plane polarized light. In other words, this is called as p polarized light. Okay, there are two types of polarization, p polarization and s polarization. இது வந்து p polarized light னு சொல்லுவாங்க. இதுல எல்லாமே என்ன இருக்கு, வெர்டிகலா இருக்கு. The next thing you can see, இது S polarization அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து horizontal plane இருக்கு. So this is denoted by an arrow mark with so many dots. Okay, this is what is called as the difference between P polarization and S polarization. The light waves having oscillations only in one plane is called as what sir? Polarized or plane polarized. That is in the horizontal plane, then it is called as what sir? S polarized. இது வந்து S polarized வாங்க dots வச்சது. இதே arrow marks வச்சு up and down போட்டுருந்தோம் அப்படின்னா then it is called as P polarized. Okay, now let us go. This is an unpolarized light. எல்லா வைப்ரேஷன்ஸும் and நிறைய planes இருக்கு, எல்லா பக்கமும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. This is an unpolarized light. This is your polarizer. We have many types of polarizer. We have a polarizer. Now this is your transmission axis. இதுதான் வந்து transmission axis. இதுக்கு பேரலா இருக்கிறது மட்டும் தான் அலோவ் பண்ண போகுது. ரைட், இப்போ வெளியே வர லைட் எப்படி இருக்க போகுது, இதுக்கு பேரலா இருந்தது இந்த ஒன்று தான், அது மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ நிறைய பிளேன் இருந்தது, ஒரு போலரைசர் வழியாக போனால் வெளியே வருது என்ன, polarized light. This is an unpolarized light, whereas this is a polarized light. Okay, a single plane polarized light. Now இது polarize ஆச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? We'll analyze பண்ணுவோம் அது polarize ஆச்சா இல்லையான்னு. So this is your analyzer. இது வழியா போயிட்டு வெளியே வந்ததுன்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க, analyzer அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட், ஸோ ஒரு unpolarized light ஒரு polarizer வழியா போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிளேன்ல மட்டும் தான் வைப்ரேஷன்ஸ் இருக்கு, அது போலரைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதா we use something called as analyzer. Right sir? So if an unpolarized light is incident on a polaroid, the transmission light is called as what sir? Plane polarized அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, now here the vertical oscillations are transmitted. ஏன் சார் ஹரிசாண்டல் வரல அப்படின்னா, ஏன் வரல? பிகாஸ் the transmission axis is also vertical. இது ஹரிசாண்டலா இருந்ததுன்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும், வெர்டிகல் ஆக்சிஸ் என்ன இருக்காது, டிரான்ஸ்மிட் ஆகாது. இது ஏன் வெர்டிகல் ஆக்சிஸ் மட்டும் இந்தாண்ட வருதுன்னா டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் வெர்டிகலா இருக்கு. ஸோ இதுல அனலைசர்லயும் டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் வெர்டிகலா இருக்கிறதால கண்டிப்பா லைட் என்ன ஆகும், வெளியே வரும். ரைட், ஓகே. The horizontal axis are not transmitted. Okay, plane of vibration என்ன சார், plane of polarization என்ன சார், நிறைய இது perpendicular to the அது இதுன்னு சொல்றாங்க சார், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுங்க. Let us see in detail what is plane of polarization. இது ரிவர்ஸ்ல படிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Plane of polarization is also called as plane of propagation. Plane of polarization is also called as plane of propagation. எந்த டைரக்ஷன்ல போகுதோ, எந்த பிளேன்ல போகுதோ அந்த பிளேன் தான் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், plane of polarization அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதான் plane of propagation கூட. Okay, the imaginary plane in a crystal containing the direction of propagation of the light wave is called as plane of propagation. அடுத்தது அண்ட் எதுவும் இருக்குன்னா அது அப்புறம் படிப்போம், மேல இருக்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ plane of polarization என்ன, plane of polarizationனாலும் plane of propagationனாலும் ஒன்று தான். என்ன plane of propagation, எந்த வழியா அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகுதோ அதுதான் plane of propagation, அதுவே தான் plane of polarizationம். அந்த plane of polarizationக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் plane of vibration. சார் ஒண்ணுமே புரியல சார், என்ன சார் இது பர்பெண்டிகுலர் அது இதுங்கிறீங்க சார். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி லைட் ரே போகுது, இப்படி நேராக ஹரிசாண்டலா எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல நேராக போறது தான் plane of propagation, or it is also called as plane of polarization. அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒய் ஆக்சிஸ்ல இப்படி மேல கீழே எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு வருது இல்லையா, அதுதான் plane of vibration. ரைட், let us see. So what is plane of vibration? The imaginary plane in a crystal containing the vibrations of electric vector in polarized light, okay, is called as what's a plane of vibration. Okay, and that will also have the direction of propagation of light. Appadina it will always be perpendicular to the direction of polarization. Always the plane of vibration will be perpendicular to the plane of polarization. Uppa paapa second line, the imaginary plane in a crystal containing the direction of propagation of the light wave and is perpendicular to the plane of vibration is called as plane of polarization. சார் எனக்கு ஒன்றும் புரியல சார், இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார், என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க சார் அப்படின்னா, இங்க பாருங்க
So let me draw a diagram and tell you என்ன ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன் இருங்க. So இதுதான் plane of polarization. ஓகேவா, இப்படி நேரா போதில் இதுதான் plane of polarization. இதுக்கு perpendicular இருக்கிறது என்ன plane of vibration. So இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கிளியரா சொல்லுங்க அப்படின்னா இது plane of polarization or plane of propagation. இது வந்து என்ன சார், இது வந்து plane of vibration. இது வந்து என்ன சார், plane of vibration. புரியுதுங்களா, இது ரெண்டுமே எப்படி இருக்கும், perpendicular-ஆ இருக்கும். That's all. I hope I am clear. Let's go to the next concept. இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றதுக்காக ஒரு டயக்ராம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. Now let us see. ஸோ இது வந்து ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டு. இந்த போலரைசர் வழியாக போனதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதா லவ் பண்ணிச்சு. இது வந்து போலரைஸ் லைட். இது அன்போலரைஸ் லைட்டு. இது வழியாக வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, போலரைஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வழியாக அப்படியே வருது. ஓகே, இதில் ரெண்டு. ஓகே, இதில் இது வந்து பிளைன் ஆஃப் வைப்ரேஷன். இது என்ன, இது வந்து பிளைன் ஆஃப் வைப்ரேஷன். அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது என்ன, பிளைன் ஆஃப் போலரைசேஷன். So this is the direction in which the light ray is going. This is plane of polarization. This is the plane of vibration. So going to the next slide, you can see that நிறைய planes இருக்கு. It's an ordinary light. நிறைய planes இருக்கு. It's an unpolarized light. இது ஒரு polarizer வழியா விழுது. Transmission axis parallel இருக்கிறதெல்லாம் allow பண்ணிடுச்சு. So this is said to be plane polarized light. Okay. இது polarize ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது we use a device called as analyzer. ஸோ அனலைசர் இப்படி பேரலாக இருந்தால் லைட் ரே வெளியே வந்துடும். தெரியுதா, ஆரோ மார்க் இருக்கு, வெளியே கண்டிப்பாக என்ன வந்துடும். இப்போ இதையே நான் வந்து என்ன பண்றேன், இதுவும் எப்படி இருக்கு, பேரலா இருக்க, லைட் ரே வந்துருச்சு. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்றேன், இது பெர்பெண்டிகுலரா பாருங்க. இது எப்படி சார் இருந்தது, இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸும் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸும் பேரலா இருந்தது, அதனால லைட் ரே வெளியே வந்துருச்சு. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்றேன், அதை அப்படியே 90 டிகிரி திருப்பிட்டேன். இப்போ இதுல அலோவ் பண்றது இதுக்கு பேரலா இல்ல, பெர்பெண்டிகுலர் இருக்கு. அப்போ வாட் வில் ஹேப்பன், நோ லைட் ரே வில் கம். இந்த கண்டிஷன்ல மட்டும் நோ லைட் ரே வில் கம். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் டு பி கிராஸ்ட். ஸோ ரெண்டும் 90 டிகிரியில் இருந்ததுன்னா நோ லைட் ரே வில் கம். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் லெஸ் கிராஸ்ட், வேர் உள்ள என்ன லைட் கொடுத்தாலும் வெளியே வரவே வராது, போலரைஸ் லைட் எதுவுமே வராது, அனலைசர்லேருந்து எதுவுமே வெளியே வராது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிராஸ்ட் கண்டிஷன். ஓகே, லெட்ஸ் கோ. லைட் கேன் பி போலரைஸ்ட் பை டிரான்ஸ்மிட்டிங் த்ரூ சர்டன் கிறிஸ்டல்ஸ் கால்டு குவார்ட்ஸ், டார்மலைன், கால்சைட், இதெல்லாம் இருக்கு. ஸோ போலரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா தின் ஃபிலிம்ஸ், அதில் Quinine iodosulfite அப்படிங்கிறது வந்து வச்சிருப்பாங்க, மேலே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் யூ கால் அஸ் போலரைட்ஸ். அஃப்கோர்ஸ் தேர் ஆப்டிக்கல் ஆக்சிஸ் வில் பி பேரலல் டு ஈச் அதர். ஓகே, Quinine iodosulfate இன்னொரு பேர் இருக்கானா இருக்கு, அது பேர் ஹெப்படைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, now next polarize என்ன பண்ணா, it will allow oscillations, of course as you know, oscillations parallel to transmission axis. The intensity of light that is transmitted through a polarizer should be 50% theoretically, but practically பார்த்தா அதோட குறைவாக தான் இருக்கும், 35% தான் இருக்கும். ரைட், so the light ray that is coming out. Okay, crystal or polaroid on which an unpolarized light is incident is called as polarizer. Polarized light polarize ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது an analyzer. So crystal or polaroid on which a polarized light is incident is called as what's analyzer. Okay, unpolarized light விழுறது பேர் polarizer. Polarize ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற டிவைஸ் பேர் analyzer, as you know. Okay, if the transmission axis of the polarizer and analyzer are parallel, the whole polarized light ray will come out of the analyzer. ரெண்டுமே பேரலா இருக்குன்னா போலரைசர் வழியா எவ்வளவு வெளியே வந்ததோ அது பூரா அனலைசர்ல இருந்து வெளியே வந்துடும், நோ சேஞ்ச். பட் அதுவே பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா முத பார்த்த டயகிராம்ல, சோ எதுவுமே வராது. such a polarizer and analyzer condition is said to be crossed, no light ray will come out. So this is about your polarizer. Okay sir, let us see some MCQs on polarizer. First question, the phenomena of polarization occurs only in transverse waves, longitudinal waves, both இல்ல none of the above. As you all know, the right answer click பண்ணுங்க. நீங்க சொன்னதுதான், கண்டிப்பா longitudinal waves கிடையாது, transmission waves மட்டும்தான். ஓகே, so the propagation of electromagnetic wave requires என்ன, ஈத்தர் வேணுமா, ஏர் மீடியம் வேணுமா, கிளாஸ் மீடியம் வேணுமா, இல்ல வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வேணுமா? of course electromagnetic wavesனால என்ன, electric and magnetic fields are required. Change in electric field magnetic field கொடுக்குது, change in magnetic field produce electric field, and it's a self propagating system அப்படின்னு பார்த்திருக்கோம். Okay, the light waves have plane of vibration dash to the plane of polarization அப்படின்னு கேட்டிருக்காங்க. perpendicular, parallel, none of these, அப்புறம் tangential கொடுத்துருங்க. As you know, the right answer is what's a plane of vibration and plane of polarization, they both will be perpendicular. Right, thank you guys, let's see in the next class. Thank you.